Chennai Silks. கோவை மதுக்கரை அருகே வயிற்றில் 13 மாத கருவுடன் இருந்த பெண் யானை வனத்துறையின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன நடந்தது விவரம்? வாரம் சேற்றில் சிக்கி மீட்கப்பட்ட பெண் யானை கர்ப்பமாக இருந்திருக்கிறது. அதை தெரியாமல் வனத்துக்குள்ளே வனத்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கோவை மதுக்கரை நவகரை பிரிவு எட்டிமடை காப்புக்காடு பகுதியில் வயதான பெண் காட்டு யானை உயிரிழந்து கிடப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு சென்ற வனத்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டாங்க. அப்போது யானையின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் தலைமையில் உடற்கூறு பணிகள் தொடங்கின. அப்போது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இறந்து கிடந்த பெண் காட்டு யானை கருவுற்றிருந்தது அப்போது தெரிய வந்தது. இதனை கண்டு வனத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். இறந்த பெண் யானையின் வயிற்றில் 13 மாதங்களான பெண் யானையின் கரு இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வனத்துறையிடம் கேட்டபோது, கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை குப்பனூரில் தனியார் தோட்டத்தில் சேற்றில் சிக்கிய வயதான பெண் யானை ஒன்று கண்டறியப்பட்டு அந்த பெண் யானை கருவுற்றிருந்த நிலையில் பல உடல் உறுப்புகள் செயலிழந்து கடந்த சில வாரங்களாக உணவு உட்கொள்ளாமல் இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து வயிற்றில் கருவுடன் இறந்த பெண் யானையை அப்பகுதியிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக யானை 21 மாதங்களுக்கு கருத்தரிக்கும். இந்த யானை 13 மாதங்கள் குட்டியுடன் உயிரிழந்துள்ளது. உடலில் இதயம், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் உள்ளவற்றவை கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் 50 வயதில் கர்ப்பம் தரித்திருந்த நிலையில் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்திருந்தாலும் கடந்த வாரம் சேற்றில் சிக்கி பெண் யானை கருவுற்றிருந்ததாக வனத்துறையினர் எவ்வித அறிவிக்கையும் வெளியிடவில்லை. இதனைத் தொடர்ந்து அதனை வனத்துக்குள் விடுவித்தனர். தொடர்ந்து அந்த யானையை வழக்கமாக இதுபோல் மீட்கப்படும் போது காட்டு யானைகளை கண்காணிக்க தனி குழு அமைப்பார்கள். ஆனால் இந்த யானையை கண்காணிக்க குழு அமைக்கவில்லை என்பது தற்சமயம் தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு நேற்றைய தினம் இந்த பெண் காட்டு யானை இறந்திருக்கிறது. இறந்த பிறகு உடற்கூராய்வு செய்த பிறகுதான் அது கருவுற்றிருந்ததே தெரிய வந்திருக்கிறது. மேற்கொண்டு இது சேற்றில் சிக்கிய யானை தான் இது என்பது தெரிய வெளியே சொல்லாமல் வனத்துறையினர் மறைக்க முற்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் பல்வேறு விசாரணையின் காரணமாக தற்சமயம் இது சேற்றில் சிக்கிய பெண் யானை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதனை அடுத்தாவது இது போல மீட்கப்படுகின்ற யானைகளை முறையாக குழுவை கொண்டு கண்காணிக்க வேண்டும். இந்த யானையை முறையாக கண்காணித்திருந்தால் அது மயங்கி விழுந்த போதே உடனடியாக சிகிச்சை அளித்து உயிருடன் மீட்டிருக்கலாம் என்பது வன ஆர்வலர்களின் கோரிக்கையா இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.